ஒரு மாற்றுத்திறனாளியா 16 வயசுல பிச்சை எடுத்த ஒருத்தர் இன்னைக்கு 36 வயசுல படிச்சு டாக்டரா மாறி இருக்காரு. சீனாவை சேர்ந்த ஒருத்தர். அவரை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சீனாவை சேர்ந்த லீ சிறு வயதில் சைக்கிள் ஓட்டும் போது ஏற்பட்ட விபத்தில் அவர் கடுமையாக காயமும் மூளையில் ஏற்பட்ட செயல் குறைபாட்டால் அவருடைய இரு கால்களும் நடக்க முடியாமல் போனது. அவர் மருத்துவமனையில் படுத்திருந்த நாட்களில் அவர் மனதளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. ஆனால் ஒரு புது எண்ணமும் தோன்றியது. அவரை கவனிக்க வரும் டாக்டர்களைப் போல் ஏன் நாம் டாக்டராக மாறக்கூடாது என்று அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அன்றிலிருந்து அவர் முதல் முயற்சியை கையில் எடுத்தார். இந்த விபத்திற்கு பிறகு அவர் பள்ளி செல்வதை நிறுத்திவிட்ட நிலையில் சில காலங்களில் அவர் வறுமையிலும் சில பேர்களுடைய கட்டாயத்தின் பெயரால் பிச்சை எடுக்கும் சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவர் தனது 16 வயதில் மீண்டும் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்தார். அந்த வயதில் அவருடன் படித்த மாணவர்கள் அனைவருமே உயர்கல்விக்கு படிக்க சென்று விட்டார்கள். ஆனால் லீ எல்லாத்தையும் முதலிலிருந்து ஆரம்பிச்சாரு. தினமும் பல மணி நேரம் கடுமையான படிப்பும் வேலை எல்லாவற்றையும் அவரே பார்க்க கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு பின் லீ உயர்கல்வியில் சேர்ந்து மருத்துவக் கல்லூரியில் நுழைந்தார். அங்கேயும் அவரது ஊனம் மற்றும் கேலி கிண்டல் போட்டி என அனைத்தையும் சகித்து கொண்டு தன்னுடைய படிப்பை தொடர ஆரம்பித்தார். முடிவில் அவர் நினைத்தவாறே ஒரு குழந்தைகள் நல மருத்துவராக மாறினார். நம்மில் பலருக்கு வாழ்க்கையில் சில தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளை நம்மை அழிக்க மட்டுமில்லை, உயர்த்தவும் தான். லீயின் கதையைப் போலவே உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விபத்து, ஒரு தோல்வி இருக்கலாம். அதை தவறு என பார்க்காமல் அது உங்களை மாற்ற ஒரு வாய்ப்பு என்று பாருங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கே உரியது. இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நமது இன்ஃபோகிராக் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.